dear first standard cuties. A very good morning to all my first standard buds. எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்ம இப்போது எம்எஸில் ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அப்படி தானே? ஃபஸ்ட் லெசனும் பார்த்து முடிச்சிட்டோம், செகண்ட் லெசனும் ரிவிஷன் பார்த்து முடிச்சிட்டோம். எல்லாருமே அதை படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேர்ஸ்டே நமக்கு எம்எஸ் எக்ஸாம். ஸோ தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணக்கூடிய ரிவிஷன் கிளாஸஸை பாருங்கள். ஓகேவா? ரிவிஷன் கிளாஸஸை பார்த்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் எக்ஸாமில் வாங்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? இன்றைக்கி நம்ம ரிவிஷனில் லெசன் 3rd லெசனும் லெசன் 4th லெசனும் பார்க்க போகிறோம். 3rd லெசன் அண்டு 4th லெசனை இன்றைக்கி நம்ம ரிவிஷன் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். கிளாஸுக்குள்ளாடி போகலாமா? ஸோ எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் மம்மி டாடி ஹெல்ப்போட கொஸ்டினை பார்த்து ரீட் பண்ண சொல்லி நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போது நம்ம கிளாஸுக்குள்ளாடி போகலாம். இந்த லெசன் 3ல் என்ன டாபிக் அப்படின்னா வாட் மஸ்ட் ஐ டூ. லெசன் 3யோட டாபிக் ஞாபகம் இருக்கா? வாட் மஸ்ட் ஐ டூ. நான் என்ன பண்ணணும், நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதுதான் இந்த லெசனோட டாப்பிக்கே. நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும். ஒரு பாய் டீச்சர்கிட்ட கேட்ட லெசன். ஒரு பாயும் ஒரு டீச்சரும் அவங்களுக்குள்ளாடி கான்வர்சேஷன் நடந்தது தான் இந்த லெசனில் கொடுத்துருந்தாங்க. அவன் கேட்குறான், ஒரு குட் பாயாக இருக்கணுமா, ஒரு நல்ல பையனாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறான். மிஸ்ஸு சொல்கிறாங்க, எல்லாம் இருக்கணும், அதை விட பெஸ்ட்டு நீ பெரியவங்களுக்கு ஒபே பண்ணுறது தான், அதுதான் நீ செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கு அப்படின்னு சொன்னாங்க மிஸ்ஸு. ஸோ நம்மவும் அப்படி தான், நம்ம பெரியவங்களுக்கு ஒபே பண்ணுறது தான் நம்மளோட பேரண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒர்க்கு நம்ம பெரியவங்களுக்கு ஒபே பண்ணுறது. சரியா? ஸோ நீங்களும் எல்லாருக்குமே ஒபே பண்ணணும். மம்மி டாடி, உன்னோட ரிலேஷன்ஸ், உன்னோட சாரு, உன்னோட மிஸ்ஸு எல்லாருக்குமே நீங்கள் ஒபே பண்ணணும். என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குற பசங்களாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இருப்பீங்க தானே? சரி, இப்போ நம்ம இந்த 3rd லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் எக்ஸசைஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? புக் எக்ஸசைஸாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பாருங்கள், ரைட் ஆர் ராங். ரைட்டாக ராங்கானு நீங்கள் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், we must do good with all our might. we must do good with all our might. நம்மளோட பலத்தால் நம்ம நல்லது தான் செய்யணும். நமக்கு இருக்கக்கூடிய பலத்தால் நம்ம நல்லது செய்யணும். இப்போ நீங்கள் பிக்சரில் கூட பார்க்குறீங்க, ஒரு ஆன்ட்டி ஒரு கிராண்ட்மாவுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தால், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தால் அந்த கிராண்ட்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டினை ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். வி மஸ்ட் டூ குட் வித் ஆல் அவர் மைட். நமக்கு இருக்கக்கூடிய பலத்தால் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ரைட்டா ராங்க? எஸ், ரைட். செகண்ட் ஒன் பாருங்கள், வி மஸ்ட் நாட் ஃபைட் வித் அதர்ஸ். நம்ம யார் கூடயும் ஃபைட் பண்ணக்கூடாது. வி மஸ்ட் நாட் ஃபைட் வித் அதர்ஸ். நம்ம யார் கூடயும் ஃபைட் பண்ணக்கூடாது. ரைட்டா ராங்? எஸ், ரைட். நம்ம உங்களோட பிரதர் சிஸ்டர் கூடயோ உங்களோட ரிலேஷன்ஸ் கூடயோ ஃபைட் பண்ணவே கூடாது. உங்ககிட்ட ஒரு திங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க கேட்டாங்க அப்படின்னா உடனே கொடுத்துடணும். கொஞ்சம் நேரம் அவங்க ப்ளே பண்ணட்டுமே அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க, ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் ரொம்ப ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃபைட் பண்ணவே கூடாது. ஏதாவது ஒரு திங்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்மளோட பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு தேவைன்னா 5 மினிட்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது. ஸோ கொஸ்டினை ஒன்ஸ் மாதிரி ரீட் பண்ணுறேன் பாருங்கள். வி மஸ்ட் நாட் ஃபைட் வித் அதர்ஸ். மற்றவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? ஃபைட் பண்ணக்கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் ரைட். தேர்ட் ஒன் இஸ் வி மஸ்ட் டூ வாட் அவர் பேரண்ட்ஸ் டெல் அஸ் டு டூ. வி மஸ்ட் டூ, மஸ்ட்னா கண்டிப்பாக, நம்ம டூனா செய்கிறது, பேரண்ட்ஸ்னால் நம்மளோட பேரண்ட்ஸ், டெல் அஸ் டு டூ. நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும். உங்களோட பேரண்ட்ஸ் உங்ககிட்ட என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரைட் வருமா ராங் வருமா? எஸ், ஆன்சர் இஸ் ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் we need not obey our uncles, aunts
அண்ட் கிராண்ட்மதர்ஸ். வி நீடு நாட், அதை மட்டும் கரெக்டாக பாருங்கள். வி நீடு நாட் ஒபே அவர் அங்கிள்ஸ் ஆண்ட்ஸ் ஆர் கிராண்ட்மதர்ஸ். உங்களோட அங்கிளுக்கோ ஆண்டிக்கோ கிராண்ட் மதருக்கோ நீங்கள் ஒபே பண்ண தேவை இல்லை. ஒபே பண்ணணுமா வேண்டாமா? எஸ், கண்டிப்பாக ஒபே பண்ணணும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் ஒபே பண்ண தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ராங். ஓகேவா? வி நீட் நாட் ஒபே அவர் அங்கிள்ஸ் அண்ட் ஆர் கிராண்ட் மதர்ஸ். அங்கிளுக்கோ ஆண்டிக்கோ கிராண்ட் மதர்ஸுக்கோ நம்ம ஒபே பண்ண தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ராங். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஒன்லி ஏ டல் லேட் இஸ் ஏ குட் லேட். ஒன்லி ஏ டல் லேட் இஸ் ஏ குட் லேட். டல்லாக இருக்க பையன்தான் குட் பாய். லேடுனா பாய். லேடுனா யார்? பாய். டல்லாக இருக்க பாய் தான் குட் பாய்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? நோ, ராங். எல்லா டல்லாக இருக்க பசங்களும் குட் பாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லா டல்லாக இருக்க பசங்களும் பேட் பாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சரியா? சில டல்லாக இருக்க பசங்களும் சரி, சில டல்லாக இருக்க கேர்ள்ஸும் சரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கில் கரெக்டாக இருப்பாங்க. பட் நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டல் பாயை குட் பாயின்னு சொல்லவே முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் ராங். இந்த 5 வரைக்குமே நம்ம ஒன்ஸ் மோர் நம்ம ரீட் பண்ணலாம். ஏன்னா இந்த ரைட்டாக ராங்கில் கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ரைட், ரைட்டா, ராங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் we must do good with all our might. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தால் நம்ம மற்றவங்களுக்கு நல்லதே செய்யணும். ஆன்சர் இஸ் ரைட். செகண்ட் ஒன் இஸ் we must not fight with others. we must not fight with others. நம்ம யாரு கூடயும் ஃபைட் பண்ணக்கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் what must do what our parents tell us to do. what must do வாட் அவர் பேரண்ட்ஸ் டெல் அஸ் டு டூ. நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும். ஸோ ஆன்சர் இஸ் ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வி நீட் நாட் ஒபே அவர் அங்கிள்ஸ் ஆண்ட்ஸ் ஆர் கிராண்ட் மதர்ஸ். உங்களோட அங்கிளுக்கோ ஆண்டிக்கோ கிராண்ட் மதருக்கோ ஒபே பண்ண தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ் ராங். லாஸ்ட் ஒன் இஸ் ஒன்லி எ டல் லேட் இஸ் ஏ குட் லேட். டல் பாய் தான் குட் பாய்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இல்லை, ராங். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதோட புக் எக்ஸசைஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு இந்த 3rd லெசனை பொறுத்த வரைக்கும். இதில் நோட் எக்ஸசைஸை இப்போ பார்க்கலாம். 3rd லெசனில் டிக்டேஷன் வேர்ட்ஸ். எக்ஸப்ட். ஃபர்ஸ்ட் ஐ வில் ரீட். எக்ஸப்ட், சேவ், எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ், தேங்க்யூ. Next, glad, good, bold, teacher, truth. ஒன்ஸ் மோர் பாருங்கள். நான் ரீட் பண்ணி இப்போ மீனிங் சொல்கிறேன். டிக்டேஷன் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸப்ட். EXCEPT. எக்ஸப்ட். EX போட்டு எக்ஸ் போட்டுக்கிட்டு செப்ட், CEPT, செப்ட். எக்ஸப்ட். எக்ஸப்ட்னா அதை தவிர. இப்போ இந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஸ்லைடை பாருங்கள், இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். நம்ம இந்த ரைட் பண்ணியிருக்க பிளேஸ் எல்லாம் எல்லோ, ப்ளூ கலர், ரெட் கலர் அந்த கலர்ஸில் இருக்குது. அது தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் எப்படி இருக்குது? பிளாக் கலரில் இருக்குது. ஸோ எக்ஸப்ட்னா இதை தவிர. அதே மாதிரி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், உள்ளாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே என்ன கலரில் இருக்குது? ரெட் கலரில் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் என்ன கலரில் இருக்குது? சாண்டல் கலரில் இருக்குது. சரி, எக்ஸப்ட்னா அதை தவிர. அதை தவிர. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளாஸில் ஒரு பர்த்டே பேபி வந்திருப்பா. பர்த்டே கேர்ளும் சரி, பர்த்டே பாயும் எப்படி வருவாங்க பர்த்டேக்கு? எஸ், கலர் ட்ரெஸ்ஸில் வருவாங்க. அந்த கேர்ள்ஸ், அந்த பர்த்டே கேர்ளையும் சரி, பர்த்டே பாய்ஸையும் சரி, அந்த பாய்ஸை தவிர, அவனை தவிர மீதி இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே என்ன ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பீங்க? எஸ், யூனிஃபார்ம் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸப்ட்னா ஏதாவது ஒன்றை தவிர. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேவ். SAVE, சேவ். SAVE, சேவ். சேவ்னா சேவ் பண்ணுறது. வாட்டர் சேவ் பண்ணலாம். நம்மளோட வேர்ல்டை நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும், காப்பாற்றுறது. மணி சேவ் பண்ணுறது, இது எல்லாமே சேவில் தான் வரும். இம்பார்ட்டண்ட்டாக வாட்டர், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸை நம்ம சேஃபாக சேவ் பண்ணி வச்சுருக்கணும், காப்பாற்றி வச்சுருக்கணும். வேஸ்ட்டாக குப்பையில் தேவையில்லாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. நம்ம தான் சேஃப்டியாக வச்சுருக்கணும். ஸோ
ஸோ சேவ், எஸ்ஏவி, சேவ், சேவ்னா காப்பாற்றுறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீனா யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது பேசணும். ஸோ அவங்கள்ட்ட போய் ஸ்ட்ரைட்டாக போய் மிஸ் அதை செய்யுங்க மிஸ், அதுக்கு தாங்க மிஸ் அப்படி கேட்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கணும். அவங்கள்ட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்கணும். கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் உங்களோட தேவையை அவங்கள்ட்ட சொல்லணும். உங்களோட பேரண்ட்ஸ் ஆனாலும் சரி, உங்களோட பெரியவங்க பேசிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ இடையில போய் இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த வேர்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ, இஎக்ஸ் கியூஸ், சியூஎஸ்சி கியூஸ், எம்இ எக்ஸ்கியூஸ் மீ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளீஸ், பிஎல்இஏஎஸ்சி ப்ளீஸ், பிஎல்இஏஎஸ்இ ப்ளீஸ், ப்ளீஸ்னால் கெஞ்சி கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேங்க்யூ. யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, யாராவது உனக்கு என்ன தேவையோ ஓடி வந்து நிற்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும், நன்றி சொல்லணும். திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பார், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நமக்கு ஒருத்தங்க செஞ்ச நன்றியை எப்போதுமே மறக்கக்கூடாது. அதே இது யாராவது நமக்கு கெட்டது செஞ்சாங்கன்னா அதை என்ன பண்ணிடணும், உடனே மறந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், தேங்க்யூ, நன்றி. ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க. டிஹெச்ஏஎன்கே தேங்க், ஒய்ஓயூ தேங்க்யூ, டிஹெச்ஏஎன்கே தேங்க், ஒய்ஓயூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாட். கிளாடுனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. கிளாடுனா என்ன மீனிங், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. ஜிஎல்ஏடி கிளாடு, எல்ஏடி போட்டால் லேட், அதுக்கு பக்கத்தில் எல்லுக்கு பக்கத்தில் ஜி போட்டால் கிளாடு. எல்ஏடி போட்டால் லேட், அதுக்கு பக்கத்தில் ஜி போட்டால் கிளாடு. கிளாடுனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. குட், ஜிடபிள்யூடி குட். இந்த ஸ்பெல்லிங் உங்களுக்கு படிக்க தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஸ்பெல்லிங் தான். குட்டுனா ரொம்ப நல்லா இருக்கிறது, நன்று தமிழில் சொன்னோன்னா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் போல்டு, பிஓஎல்டி போல்டு. அதுலேயும் அதே மாதிரி தான், ஓஎல்டி போட்டால் ஓல்டு, ரொம்ப ஏஜ்டானவங்கள ஓல்டு பர்சன்னு சொல்லலாம். அதுக்கு பக்கத்தில் பி போட்டால் போல்டு. போல்டுனா தைரியமாக இருக்கிறது. போல்டுனா என்ன மீனிங், தைரியமாக இருக்கிறது, பிஓஎல்டி போல்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீச்சர், டிஏசிஹெச்இஆர் டீச்சர். டீச்சர்னா நமக்கு கற்றுத்தர்றவங்க. டிஏடிசிஹெச்இஆர் டீச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூத், டிஆர்யூடிஹெச் ட்ரூத், டிஆர்யூடிஹெச் ட்ரூத். ட்ரூத்னா உண்மை பேசுகிறது. ட்ரூத்னா என்னது, உண்மை பேசுகிறது. ஸோ ஸ்பெல்லிங்கை தான் நீங்கள் படிக்கணும், வேறு எதுவுமே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் மோர் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். டிக்டேஷன் வேர்ட்ஸ், EXCEPT except 5 times மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. EXCEPT except. SAVE save. Excuse me, EXCUSE excuse, MEME please, PLEASC please. Thank you, THANK thank, OYOU thank you. Next one is GLAD glad, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. எல்ஏடி போட்டால் லேட், அதுக்கு முன்னாடி ஜி போட்டால் கிளாட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் குட், ஜிடபிள்யூடி குட், ஜிடபிள்யூடி குட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் போல்டு, பிஓஎல்டி போல்டு, ஓஎல்டி போட்டுக்கிட்டு முன்னாடி பி போட்டால் போல்டு. போல்டுனா தைரியமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீச்சர், TEACHER டீச்சர், TEACHER டீச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூத், TRUTH ட்ரூத், TRUTH ட்ரூத். நெக்ஸ்ட் இந்த லெசனில் ஆப்போசிட் 10 வேர்ட்ஸ் இருக்குது, அதை இப்போ சேர்த்து பார்த்துக்கலாம். ஏன் இப்படி ஒரே கிளாஸஸாக நாங்கள் நடத்துகிறோன்னா உங்களுக்கு தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும். அதே இது நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இப்படி சொல்ல தேவையே இல்லை. புக்கில் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக ரீட் பண்ணுவோம், நோட்டில் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக ரீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுவோம். பட் நமக்கு இந்த டைமில் வேறு வழியே இல்லை, ஓகேவா? ஸோ நம்ம இப்படி படித்து தான் ஆகணும். அதுக்காக தான் இப்படி நோட் எக்ஸசைஸும் புக் எக்ஸசைஸும் சேர்த்து ஒரு லெசனாகவே நம்ம எடுக்கிறோம். ஆப்போசிட்ஸ்லேயும் 10 வேர்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூத், லை. நான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மீனிங் சொல்லி ஸ்பெல்லிங்கை படிக்கலாம். ட்ரூத், லை. லவ், ஹேட். ஹானஸ்ட், டிஸ்கானஸ்ட். ப்ராப்பர், இம்ப்ராப்பர். ஏபிள்,
unable, bless, curse, polite, impolite, like, dislike, possible, impossible, happy, unhappy. Once more I will read. Opposites. Truth, lie. ட்ரூத்னா உண்மை பேசுகிறது, லைனா பொய் பேசுகிறது. இதில் லையோட ஸ்பெல்லிங்கை நீங்கள் படிக்கணும். எல்ஐஇ லை, எல்ஐஇ லை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லவ், ஹேட். லவ்னா ரொம்ப பாசமாக இருக்கிறது, ஹேட்னா வெறுக்கிறது. ஏடிஇ போட்டால் ஏட், ஏடிஇ ஏடிஇ போட்டால் ஏட், அதுக்கு முன்னாடி ஹெச் போட்டால் ஹேட். ஹச்ஏடிஇ ஹேட், ஹச்ஏடிஇ ஹேட். லவ், ஹேட். ஹானஸ்ட், டிஸ்ஹானஸ்ட். ஹானஸ்ட், டிஸ்ஹானஸ்ட். இது ரொம்ப ஈஸி. ஹானஸ்ட் கொஸ்டின்லே இருக்குது பாருங்கள். அதுக்கு ஸ்பெல்லிங் நீங்கள் படிக்கவே வேணாம். டிஸ்ஸுக்கு மட்டும் ஸ்பெல்லிங் படிக்கணும். இந்த டிஸ்ஸுக்கு பதிலாக என்ன தெரியுமா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க? டிஹெச்ஐஎஸ், திஸ் போடுவாங்க. மறக்கக்கூடாது. அதுன்னா திஸ்ஸுன்னா இதுன்னு அர்த்தம். இங்கே டிஸ், டிஐஎஸ், டிஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர், இம்ப்ராப்பர். ப்ராப்பர், இம்ப்ராப்பர். ப்ராப்பர்னா கரெக்டாக புக்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்மளோட பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். இம்ப்ராப்பர்னா கலைச்சி போட்டு வச்சுருக்கிறது. ஸோ ப்ராப்பர் கொஸ்டின்லேயே இருக்குது. ஐஎம் இம் போட்டு ப்ராப்பர் எடுத்து எழுத வேண்டியதுதான். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் ஏபிள், அன்ஏபிள். ஏபிள்னா முடியும், அன்ஏபிள்னா முடியாது. கொஸ்டின்லேயே ஏபிள் இருக்குது, யூஎன் அன் போட்டால் அன்ஏபிள் ஆகிடப்போகுது. ஸோ ஒன்ஸ் மோர் நான் இந்த பேஜை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரூத், லை, எல்ஐஇ லை. லவ், ஹேட், ஹச்ஏடிஇ ஹேட். ஹானஸ்ட், டிஸ்ஹானஸ்ட். ப்ராப்பர், இம்ப்ராப்பர். ஐஎம் இம் போட்டு ப்ராப்பர் ரைட் பண்ணணும். ஏபிள், அன்ஏபிள். யூஎன் அன் போட்டுக்கிட்டு ஏபிஎல்ஐ ஏபிள். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் பிளஸ், கர்ஸ். பிளஸ், கர்ஸ். கர்ஸுக்கு ஸ்பெல்லிங் படிக்கணும். பிளஸ்ன்னா பிளஸ் பண்ணுறது, நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணுறது. கர்ஸ்னால் சாபம் விடுறது. சியூஆர்எஸ்சி கர்ஸ், சியூஆர்எஸ்இ கர்ஸ். பிளஸ், கர்ஸ். கர்ஸோட ஸ்பெல்லிங்காக ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். சியூஆர்எஸ்சி கர்ஸ், சியூஆர்எஸ்இ கர்ஸ். 5 டைம்ஸ் சொல்லிட்டீங்களா? ஓகே. செவன்த் ஒன் இஸ் பொலைட், இம்பொலைட். அமைதியாக இருக்கிறது. பொலைட்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறது. இம்பொலைட்னா தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறது. பொலைட், இம்பொலைட். ஐஎம் இம் போட்டுக்கிட்டு பொலைட் அப்படியே தூக்கி எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட் லைக், டிஸ்லைக். பிடிக்கும், பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு நிறைய இருக்கும். பிரியாணி, பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அதே இது தோசை, சப்பாத்தினா பிடிக்கவே பிடிக்காது. டிஸ்லைக். லைக், டிஸ்லைக். இங்கே டிஐஎஸ், டிஸ் போட்டுக்கிட்டு லைக் எழுதணும். பாசிபிள், இம்பாசிபிள். இது முடியும், முடியாது. பாசிபிள் இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இம்பாசிபிளாக இது நடக்கவே நடக்காது. ஐஎம் இம் போட்டுக்கிட்டு பாசிபிளை எடுத்து எழுத வேண்டியதான். ஹாப்பி, அன்ஹாப்பி. ஹாப்பி, அன்ஹாப்பி. யூஎன் அன் போட்டுக்கிட்டு ஹாப்பி, ஹச்ஏபிபிஒய் ஹாப்பி. இங்கே எஸ்ஏடி சேடுங்கிற ஆன்சரையும் ரைட் பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஒன்ஸ் மோ நான் இந்த ஆப்போசிட்ஸை ஒன்ஸ் மோ நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஆப்போசிட்ஸ் ட்ரூத், லை, எல்ஐஇ லை. லவ், ஹேட், ஹச்ஏடிஇ ஹேட். ஹானஸ்ட், டிஸ்ஹானஸ்ட், டிஐஎஸ் டிஸ், HONEST ஹானஸ்ட், டிஸ்ஹானஸ்ட். ப்ராப்பர், இம்ப்ராப்பர். ஐஎம் இம், PROPER ப்ராப்பர், இம்ப்ராப்பர். ஏபிள், அன்ஏபிள். யூஎன் அன், ABLE ஏபிள், அன்ஏபிள். பிளஸ், கர்ஸ், கர்ஸ். CURSE கர்ஸ், CURSE கர்ஸ். பொலைட், இம்பொலைட். ஐஎம் இம், POLITE பொலைட், இம்பொலைட். லைக், டிஸ்லைக். DAS டிஸ், LIKE லைக், டிஸ்லைக். பாசிபிள், இம்பாசிபிள். ஐஎம் இம், POSSIBLE பாசிபிள், இம்பாசிபிள். ஹாப்பி, அன்ஹாப்பி. UN அண்ட் HAPPY ஹாப்பி. ஸோ வரிசையாக ரீட் பண்ணிகிட்டே இருந்து ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஒரு ஒன் டைம் நீங்கள் மனசில் சொல்லி பார்க்குறீங்களா? ப்ளஸ், எஸ், கர்ஸ். பொலைட், எஸ், இம்பொலைட். லைக், எஸ், டிஸ்லைக். பாசிபிள், இம்பாசிபிள். ஹாப்பி, எஸ், அன்ஹாப்பி. சூப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 3க்கு போகலாம். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்.
கொஸ்டின் ஆன்சர் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ரீட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டஸ் ஏ குட் பாய் டெல் ஏ லை? ஒரு குட் பாய் லைனா பொய் சொல்லுவானா? நோ, குட் பாய் எப்போதுமே பொய்யே சொல்ல மாட்டான். ஸோ ஆன்சரில் ஒன்லி என்னோ நோ போட்டால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டஸ் ஏ குட் பாய் ஹெல்ப் அதர்ஸ்? குட் பாய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானா? எஸ் போட்டுக்கிட்டு கொஸ்டின்லே இருக்குது. ஏ குட் பாய் ஹெல்ப் அதர்ஸ். டஸ்ஸுக்கு பதிலாக எஸ் போட்டுக்கிட்டு கொஸ்டினில் இருக்கக்கூடியதை அப்படியே பார்த்து எழுதிட வேண்டியதான். இதில் மெமரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். டூ யூ மேக் தம் சேட் ஆஃபன்? நீ மற்றவங்களை சேட் ஆக்குவியா? நீ மற்றவங்களை உங்களோட பேரண்ட்ஸை நீ சேட் ஆக்குவியா? எப்போதாவது சேட் ஆக்கிட்டே இருப்பியா? நோ. ஆஃபன்னா எப்போதும். ஆஃபன்னா எப்போதும் நீ சேட் ஆக்கிட்டே இருப்பியா? நோ, கண்டிப்பாக சேடே ஆகக்கூடாது. நம்மளால் நம்மளோட பேரண்ட்ஸ் எப்போதுமே சேட் ஆகக்கூடாது. ஸோ நம்ம அதுக்கு எப்படி இருக்கணும்? குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸாக இருந்தால் நம்மளோட பேரண்ட்ஸ் எப்போதுமே ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஆர் யுவர் மம் அண்ட் டாட் சேட் இஃப் யூ ஆர் பேட்? நீ பேடாக இருந்தால் உன்னோட மம்மியும் டேடியும் சேடாக இருப்பாங்களா? எஸ். நம்ம பேடாக இருந்தால் நம்ம மம்மி டேடி எப்படி தான் இருப்பாங்க? கண்டிப்பாக சேடாக ஆயிடுவாங்க. ஐயோ ஏன் தம்பி இப்படி இருக்கானே, என் பொண்ணு இப்படி படிக்காமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பேடாக இருக்கக்கூடாது. நம்ம குட்டாக இருந்தால் நம்ம மம்மி டேடி ஃபீல் பண்ணுவாங்களா? நோ, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. சரியா? ஸோ ஒன்ஸ் மோர் இதை ரீட் பண்ணுறேன். டஸ் ஏ குட் பாய் டெல் ஏ லை? குட் பாய் போய் சொல்லுவானா? நோ. டஸ் ஏ குட் பாய் ஹெல்ப் அதர்ஸ்? குட் பாய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானா? எஸ், ஏ குட் பாய் ஹெல்ப் அதர்ஸ். தேர்ட் ஒன். டூ யூ மேக் தம் சேட் ஆஃபன்? நீ அடிக்கடி அவங்கள சேட் ஆக்குவியா உன்னோட பேரண்ட்ஸை? நோ. ஆர் யுவர் மம் அண்ட் டேட் சேட் இஃப் யூ ஆர் பேட்? நீ பேடாக இருந்தால் உன்னோட மம்மியும் டேடியும் சேடாக இருப்பாங்களா? எஸ். ஸோ 4 கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது லெசன் 4 புக் எக்ஸசைஸ் 4 ஃபில்லப் தான் இருக்குது. அதை இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்காக தனியாக அவங்கள மீட் பண்ண முடியாது. ஸோ 3rd லெசனையும் 4th லெசனையும் நம்ம ஒரே கிளாஸஸாக முடிச்சிடலாம். இந்த 4th லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி படித்தோன்னு ஒன் டைம் ரீகால் பண்ணலாம். ஒரு பாயோட ப்ரேயர், ஒரு தம்பியோட ப்ரேயர். நான் காட், நான் எப்போவுமே நல்ல பிள்ளையாக இருக்கணும், நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே பலத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் காடுகிட்ட ப்ரேயர் பண்ணுறது தான் இந்த லெசன். இந்த லெசனில் அந்த லெசனுமே ஒன்லி 4 லைன்ஸ் தான் இருந்துச்சு. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபில்லப்பு ஒன்லி 4 ஃபில்லப்பு தான். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் மோர் ரீகால் பண்ணுவோம். மேக் மீ குட் அண்ட் ஹைண்டியர். காட் என்ன ஒரு குட்டாகவும் ஒரு நல்ல பையனாகவும் வச்சுக்கோங்கன்னு காடுகிட்ட கேட்குறான். ஒரு அன்பான பையனா, ஒரு நல்ல பையனா வச்சுருங்கன்னு யார்கிட்ட கேட்குறான் அந்த பையன், தம்பி? எஸ், காட் கிட்ட. மேக் மீ குட் அண்ட் ஹைண்டியர் காட், GOD காட். மேக் மீ குட் அண்ட் ஹைண்டியர் காட். நெக்ஸ்ட் ஒன். மேக் மீ பிரேவ் அண்டு ஸ்ட்ராங். நான் எப்போதுமே பிரேவாகவும் ஸ்ட்ராங்னா பலத்தோடு இருக்கிறது. STRONG ஸ்ட்ராங். மேக் மீ பிரேவ் அண்டு ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் ஒன். மேக் மீ டூ த டேஸ் டியர் காட். நான் எப்போதுமே எதை செய்யணும்? எஸ், ரைட்டை மட்டும்தான் செய்யணும். மேக் மீ டூ த டேஸ் டியர் காட். எஸ், ரைட். RIGHT ரைட். இந்த ரைட்டுக்கு பதிலாக WRIT ரைட்டை எழுதுவாங்க. ஆன்சர் அவங்களுக்கு தெரியும். மேக் மீ டேஸ் டியர், மேக் மீ டூ த டேஸ் டியர் காட். எஸ், ரைட்டு. உடனே WRIT ரைட்டை தூக்கி எழுதுவாங்க. WRIT ரைட்டுனா எழுதுறது. பென்னு பென்சில் யூஸ் பண்ணி நம்மளோட ஹேண்டை யூஸ் பண்ணி எழுதுறது. இந்த ரைட்டுனா சரி, நான் சரியை மட்டும்தான் செய்யணும்னு காடுகிட்ட கேட்குறான். லாஸ்ட் ஒன் இஸ் நெவர் லெட் மீ டூ த. நான் ஒருபோதும், நெவர்னா ஒருபோதும் எதை செய்யக்கூடாது? ராங் செய்யக்கூடாது. WRONG ராங். WRONG ராங். ஸோ ஈஸி. ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். மேக் மீ குட் அண்ட் ஹைண்டியர் God. Make me good and hindyer God, GOD God. Next one. Make me brave and strong. Yes, make me brave and strong. பிரேவாகவும் ரொம்ப பலத்தோடு இருக்கணும். STRONG strong. Next one. Make me do the dance dear God. Yes, right.
நம்ம எப்போதுமே எதை தான் செய்யணும், ரைட்டை மட்டும்தான் செய்யணும்னு காடுகிட்ட கேட்கணும். நெவர் லெட் மீ டூ த, ஒருபோதும் எதை செய்யக்கூடாது, ராங் செய்யக்கூடாது. WRONG, ராங். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த கிளாஸில் லெசன் 3யும் 3ல் இருக்கக்கூடிய புக் எக்ஸசைசஸ் பார்த்துட்டோம். லெசன் 4ல் இருந்த புக் எக்ஸசைசஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இதோட நம்மளோட எம்எஸ் ரிவிஷன் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. தேர்ஸ்டே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்லி 4 வீடியோஸ் தான். 3 வீடியோஸ். லெசன் 1க்கு ஒரு வீடியோ இருக்கும், லெசன் 2க்கு ஒரு வீடியோ இருக்கும், 3rd லெசனும் 4th லெசனும் சேர்த்து ஒரு வீடியோ. இந்த 3 வீடியோஸையும் பார்த்தாலே போதும், நீங்கள் ஃபுல் மார்க் கண்டிப்பாக அடிக்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ தயவு செஞ்சு ரீட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ரீட் பண்ணிகிட்டே இருங்க. என் கூட என்னோடய வீடியோவை கேட்டுக்கிட்டு இதுக்கு கூட நீங்களும் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது கண்டிப்பாக உங்களோட மைண்டில் வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் செட் ஆகும். வேர்டு தெரியும், பட் ஸ்பெல்லிங் தெரியாது. அதுக்கு நீங்கள் சொல்லணும், மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மெமரி பண்ண சொல்லலை. ஆனால் இப்போது நீங்கள் ஒரு வேர்டை நம்மளோட மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு லைஃப் லாங் அந்த வேர்டோட ஸ்பெல்லிங் மறக்காது. இப்போது செட் பண்ணலை அப்படின்னா அது எப்போதுமே செட் பண்ண முடியாது. ஒரு பழமொழியே இருக்குது, 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. அது வளையாது. அதனால் இப்போது படித்தாதான் உண்டு. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு படிங்க, எக்ஸாமை நல்லா ரைட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குட்டீஸ். தேங்க்யூ சில்ட்ரன். பை பாய்.